நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு காரசாரமான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியாக பார்க்க முடியும். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத விழுதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 2 வாழைக்காய் வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்துடும். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு, வெரைட்டி ரைஸ் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் காரமெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை உள்ளே போட்டு மசால் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே வெந்துருச்சு நல்லா வாழைக்காய். மசாலும் நல்லா வெந்து வந்திருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னாலே போதும். எல்லா பக்கமும் மசால் பட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது தயிர் சாப்பாட்டுக்கோ இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.